ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம், எதிர்பாராத சம்பவம். இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த சம்பவம். என்னென்னா உண்மையிலே ஷாக்கிங் தான். சரி, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இல்லாட்டி இந்த சேனலே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த லைக்கு ஹைப் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. இப்போ என்னென்னா பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா இந்த 3 பேரும் வந்துட்டு பயங்கரமாக ஒரு குரூப்பிசம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கே தெரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு அந்த டேக் கொடுக்குறது. அந்த முந்தா நேற்று ஒரு டாஸ்க் நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து எனக்கு அந்த நீட்டிக்கணும் அப்படின்றது பிரஜன் கொடுத்துருப்பாங்க. துண்டிக்கணும்னு சொல்லிட்டு பிரஜன் வந்துட்டு சாண்ட்ரா கொடுத்துருப்பார். இதை நீங்கள் கொஞ்சம் உள்ளே அலசி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹர்ட் ஆகுமா இல்லையா? என்ன அந்த பொண்ணு வந்துட்டு ஹஸ்பண்ட்கிட்ட நீட்டிக்கணுன்றா, அவர் என்ன துண்டிக்கணுன்றா, இது எங்கேயோ போய் முட்டுதேன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிருக்குமா இல்லையா? நான் நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க, நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். சரிங்களா? இப்போ என்னென்னா இங்கே வந்து கார்டன் ஏரியாவில் வந்து சப்ப மழை பெஞ்சிட்ருக்கு, உட்காந்து அழுகுறாங்க, டென்ஷனாக இருக்காங்க. பிரஜன் போகிறதுக்கு பயப்படுறாரு. இவங்க வந்து கேட்குறாங்க பிரஜன்கிட்ட, திவ்யா எப்படி நான் போய் பேசட்டுமா, ஒரு மாதிரி இருக்கா, எனக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது, இப்போ வேணாம் விட்டு ஸ்பேஸ் கொடு, இல்லை உன் இஷ்டம் ஸ்பேஸ் கொடுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இவர் தடுக்கிறான்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வந்து இப்போ சாண்ட்ராக்காக பேசுகிறாருன்னு, இல்லை உன் இஷ்டம், உன் மைண்டுக்குள்ளே என்ன தோணுதோ செய்யின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட சொல்லிடுறாரு. திவ்யா அங்கே போகிறாங்க. போன ஒன்று கத்துறாங்க, கதறி அழுகுறாங்க. ஏன் எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சோம்னா, ஏன் எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதா, எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது, உனக்கு என்ன, ஏன் நீ கத்துற, எல்லோரும் பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்கணும், அப்படி தான் நான் கத்துவேன். ஃபன் பண்ணுறீங்களா நீங்கள், ஃபன் பண்ணுங்க நல்லா அப்படின்றாங்க. நேற்று நைட்டு வரைக்கும் நல்லா தான் பேசுகிறேன்னா, ஏன் எனக்குலாம் கோவம் வரக்கூடாதா, வருத்தம் வரக்கூடாதா? சரி, ஏன்டி இப்போ இது இவ்வளோ, இந்த மாதம் வந்து எங்கள் அப்பா இறந்தார், போதுமா, இந்த மாதத்தில் இறந்தார், அதனால தான் போங்க. இல்லைடி, நான் எதுக்காக வந்தேன்னா ஸ்பேஸ் கொடுக்கலான்னு. ஸ்பேஸ்லாம் கொடுக்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பேசுகிறோன்னே இவங்க பதறிட்டாங்க. அங்கே பக்கம் கனியும் கானவனத்தில் பார்க்குறாங்க, என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு. சரி, நான் கிளம்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, எதுக்கு இந்த பொண்ணு இந்த அப்படியே இவங்க சாண்டா தனியாகவே உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. உள்ளே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பிரஜன்கிட்ட போய் கேட்டேன், ரொம்ப கத்துறா, நான் வந்துட்டேன், ஏன்னா உங்களை பற்றி எதுவுமே பேச, எங்களை வச்சு நீங்கள் ஃபன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறா சாண்ட்ரா, நாம் அந்த மாதிரி பண்ணவே இல்லையா இன்னும். அவரும் ஆமாம் நம்ம பண்ணவே இல்லையா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இந்த மாதம் வேறு வந்துட்டு அவங்க அப்பா இறந்த மாதம்ன்றா அப்படின்னா யோசிக்கிறார். எது, அவங்க அப்பா ஜனவரியில் இறந்தாருன்றாரு. எதே, அப்போ அது இல்லையா? அப்போது வேணும்னு தான் திட்டியிருக்காங்க. அதுக்கு ஒரு காரணமாக வந்து திவ்யா கிட்ட இந்த ஒரு மாதத்தை சொல்லி திட்டியிருக்காங்க. ஓஹோ, அப்போது இவங்க 2 பேரும் பண்ணுற விஷயங்கள் சாண்ட்ராக்கு நினச்சேன் நான். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, அதாவது நார்மலாக ஒரு ஆணும் பெண்ணும் அனுப்பும்போது அந்த ஒரு விஷயம் அட்ராக்ஷன் வந்து லவ் அப்படி இப்படின்னு போயிடுது. இங்கே வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அனுப்பும்போது இது எப்படி வந்துட்டு சம்திங் ராங்காக இருக்குமே, இது என்ன இப்படி அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போகுதுன்னு நினச்சேன், வெடிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யாவுக்கும் சாண்ட்ராக்கும் பயங்கரமாக விட்டும். அதை வச்சு அடுத்தது இப்போ வந்து எப்படின்னா விஜய் போகிறது அரோரா கம்ருது இருந்தாங்களே, அதேமாதிரி இங்கே ஒன்று ஆரம்பிக்குமோன்ற மாதிரி தோணுது. என்ன இது எல்லாம் பிக் பாஸ் முடிகிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, அந்த டைமில் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கீங்களே பான்ற மாதிரி இருக்குது. ஆனால் அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். சாண்ட்ராக்கு கண்டிப்பாக கோவங்களை வர்றது அதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, அது வாஸ்தவமான விஷயம். இந்த கேம் ஷோவில் 2 பேரும் உள்ளே வந்தது அன்றைக்கி விக்ரம் சொன்னார் பாருங்கள், இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு. டிஸ்அட்வான்டேஜ் தான் அதிகமாக இருக்குது. நான் அதனால தான் முதல்ல சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்தது பெருசாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், பெண்களுக்கு இன்னும் பெருசு. ஏன்னா இந்த மாதிரி யார்கிட்டே பேசும்போது இவங்களுக்கும் பொசசிவ்னஸ் வரும், பெண்கள் வந்து யார்கிட்டே பேசும்போது ஆணுக்கும் கோவம் வரும், பொசசிவ்னஸ் வரும். ரொம்ப கஷ்டம். அது கூட வந்து போயிடும் லவராக இருக்கிறவங்களுக்குலாம். இதெல்லாம் வந்துச்சுன்னா அவள் தான் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கேம் முடிஞ்சுது. அந்த மாதிரி என்ன நடக்க போது தெரியல. பட் ஆனால் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. திவ்யாவும் அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. பிரஜனை வந்து அந்த பக்கம் போகவே கூடாதுன்ற முடிவில் அப்படி நின்றுட்டுருக்காப்புல. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.